ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற சாமானிய ஊழியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சம்பளம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்குற அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற இன்னொரு முக்கியமான வார்த்தை கிராஜுவிட்டி. நம்மள பல பேருக்கு இந்த கிராஜுவிட்டினா என்னன்னே தெரியாது. ஒரு கம்பெனியில் தொடர்ந்து பல வருஷங்களாக விசுவாசமாக வேலை பார்க்குற ஒரு ஊழியருக்கு அந்த கம்பெனி தர ஒரு அன்பளிப்பு அல்லது வெகுமதி தான் இந்த கிராஜுவிட்டி. பொதுவாக ஒரு ஊழியர் வேலையை விட்டு போகும்போதோ அல்லது ரிட்டையர் ஆகும்போதோ மொத்தமாக ஒரு பெரிய தொகையாக அது அவங்க கைக்கு வந்து சேரும். ஆனால் இந்த தொகையை வாங்கணும்னா இதுவரைக்கும் நீங்கள் இருந்த ஒரு பெரிய கண்டிஷன் என்ன? ஒரு கம்பெனியில் தொடர்ந்து குறைஞ்சது 5 வருஷமாவது வேலை செய்யணும். 4.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டுட்டா கூட இந்த கிராஜுவிட்டி பணம் 1 ரூபா கூட கிடைக்காது. இதனால் பல ஊழியர்கள் கஷ்டப்பட்டு அந்த 5 வருஷத்தை ஓட்டுவாங்க. ஆனால் இப்போது தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆமாங்க, இனிமேல் கிராஜுவிட்டி வாங்கிறதுக்கு நீங்கள் 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லை. வெறும் 1 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சாலே உங்களுக்கு கிராஜுவிட்டி தொகை கிடைக்கும்னு புதிய தொழிலாளர் சட்டங்கள், அதாவது நியூ லேபர் கோடு மூலமாக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அதிரடியான மாற்றம் இந்தியாவில் ஃபார்மல் செக்டார் வேலை பார்க்குற பலருக்கு தங்களோட பண பலன்களை சீக்கிரமாகவே வாங்கிறதுக்கு ஒரு பெரிய வழியை உருவாக்கி கொடுத்துருக்கு. சரி, இந்த புது சட்டம் என்ன சொல்லுது? இந்த 1 வருஷ கிராஜுவிட்டியை எல்லாருமே வாங்க முடியுமா? இது எப்போல இருந்து அமலுக்கு வருது? இப்படி பல கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான தெளிவான பதில்களை தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சட்டம் எப்பத்துல இருந்து அமலுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த புது சட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது பல ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே பல கம்பெனிகளில் 1 வருஷம் 2 வருஷம்னு வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோமே, அதுக்கு மேலே சேர்த்து இப்போ கிராஜுவிட்டி பணத்தை கிளைம் பண்ண முடியும்னு பலர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் இதில் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த புதிய கிராஜுவிட்டி விதிமுறைகள் நவம்பர் 21, 2025 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பின்படி இந்த புது சட்டம் முன்கூட்டியே செயல்படாது. அதாவது நவம்பர் 21, 2025க்கு அப்புறம் ஒரு கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு மட்டும்தான் 1 வருஷம் முடிஞ்சதும் கிராஜுவிட்டி வாங்குற தகுதி கிடைக்கும். கம்பெனிகள் தங்களோட கணக்கு வழக்குகளை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ அடுத்த சில முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 1 வருஷம் வேலை செஞ்சால் கிராஜுவிட்டி அப்படிங்கிற ரூல்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா ஊழியர்களுக்கும் பொருந்துமா? இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த புது சட்டம் எல்லாருக்கும் கிடையாது. இது குறிப்பாக ஃபிக்ஸட் டேர்ம் மற்றும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபிக்ஸட் டேர்ம் ஊழியர்கள்னா யார்? ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்காகவோ, அதாவது 1 வருஷம் அல்லது 2 வருஷம்னு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் போட்டு வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஃபிக்ஸட் டேர்ம் ஊழியர்கள். இவங்களுக்கு இனிமேல் அவங்க வேலை செஞ்ச காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரோரேட் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு கிராஜுவிட்டி கொடுக்கப்படும். அப்போது கம்பெனியில் பெர்மனண்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன நிலைமை? அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமான்னு கேட்டால் துரதிர்ஷ்டவசமாக இல்லை. நிரந்தர ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய முறைப்படி அதே 5 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. ஒருவேளை ஒரு நிரந்தர ஊழியர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாலோ அல்லது விபத்தில் சிக்கி உடல் ஊனமுற்றாலோ அவங்க 5 வருஷம் வேலை செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கும் முழுமையான கிராஜுவிட்டி தொகை போய் சேரும். சரி, இப்போ கிராஜுவிட்டிக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தோம்னா, அடுத்ததா இந்த கிராஜுவிட்டி தொகையை எப்படி கணக்கு பண்ணுவாங்க, இதில் ஊழியர்களுக்கு என்ன லாபம்னு பார்க்கலாம். பொதுவாக நம்மள சம்பளத்தை காஸ்ட் டு கம்பெனி, அதாவது சிடிசின்னு சொல்லுவாங்க. இந்த புது லேபர் கோடு சட்டப்படி ஒரு ஊழியரத்தோட சம்பளத்தில் பேசிக் பே அப்படிங்கிற அடிப்படை சம்பளம் அவங்களோட மொத்த சிடிசியில் குறைஞ்சது 50% இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர் அமைச்சகம் சம்பளம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு ஊழியருக்கு கொடுக்கப்படுற பேசிக் பே, பஞ்சப்படின்னு சொல்லப்படுற டியர்னஸ் அலவன்ஸ் மற்றும் ரிட்டைனிங் அலவன்ஸ், இது 3ம் சேர்ந்தது தான் உண்மையான சம்பளம்னு சொல்லியிருக்காங்க.
இதனால் ஊழியர்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா? கிராஜுவிட்டி தொகையை கணக்கிடும்போது உங்களோட அடிப்படை சம்பளத்தை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் கம்பெனிகள் சிடிசியை அதிகமாக காட்டிட்டு அடிப்படை சம்பளத்தை ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. இதனால் கிராஜுவிட்டி தொகையும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இப்போது புது சட்டப்படி அடிப்படை சம்பளம் கண்டிப்பாக 50% இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் உங்களோட கிராஜுவிட்டி தொகையும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது முன்னாடி கிடைச்சதை விட இப்போது அதிகப்படியான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சுருக்கமாக சொல்லணும்னா நவம்பர் 21, 2025க்கு அப்புறமா கான்ட்ராக்ட் அல்லது ஃபிக்ஸட் டேர்ம் அடிப்படையில் வேலைக்கு சேர்றவங்க ஒரே 1 வருஷம் முடிஞ்ச உடனே தங்களோட கிராஜுவிட்டியை நெஞ்ச நிமித்தி கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல் பேசிக் சேலரி 50% மாறுறதுனால கிடைக்கிற தொகையும் கணிசமாக உயரும். வேலை மாறுறது தொழிலாளர்களின் உரிமை. அவங்களோட உழைப்புக்கான பலன் அவங்களுக்கு சீக்கிரமே போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் அரசாங்கம் இந்த புதிய லேபர் கோடை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது குறிப்பாக குறுகிய கால ஒப்பந்தத்தில் வேலை பார்க்குற லட்சக்கணக்கான இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த புதிய கிராஜுவிட்டி விதிமுறைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டம் நிரந்தர ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.